ஒரு ஊரில் ஒரு இளைஞன் இருந்தானா. அவன் வாழ்க்கையில் வெறுத்து போய் சரி சூசைட் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினச்சானா. ஒரு மலைப்பகுதியில் போய் செத்து போயிடலாம் அப்படின்னு சொல்லி போயிட்டு இருந்தானா. அப்போது அங்கே ஒரு சுவாமிஜி மரத்துக்கு கீழே உட்காந்துருந்தாராம். சரி சாகிறதுக்கு முன்னாடி இவர்கிட்ட ஒரு வார்த்தை பேசிட்டு போகலாம் அப்படின்னு வந்து தான் கஷ்டத்தை சொன்னானா. இது மாதிரி வாழ்க்கையில் எதுவும் அமைய மாட்டுது, தொழில் இல்லை, யாரும் கூட இல்லை, இப்படி அவனுடைய கஷ்டத்தை சொன்னானா. அப்போ அந்த சுவாமிஜி சொன்னாராம், எனக்கு பின்னாடி ஒரு இரும்பு சுரங்கம் இருக்குப்பா, அந்த சுரங்கத்துக்குள்ளே போயிட்டு உனக்கு வேணுன்ற இரும்பை வெட்டி எடுத்து விற்று உன் வாழ்க்கையில் உயருது அப்படின்னு சொன்னாராம். அவனும் அது மாதிரி இரும்பு சுரங்கத்தை போய் நோண்டி எடுத்துட்டு நல்ல வாழ்க்கையில் செழிப்பானானான். சில வருடங்கள் கழித்து மறுபடியும் அவனுக்கு கஷ்டம் வந்துச்சான். திருப்பி இந்த சுவாமிஜியை பார்க்க வந்தாராம். அப்போ இந்த சுவாமிஜி சொன்னாராம், என்னுடைய இடது பக்கத்தில் வெள்ளி சுரங்கம் இருக்குது, அங்கே போய் அதை எடுத்து விற்று நீ கஷ்டத்தை தீர்த்துக்கோ அப்படின்னு சொன்னாராம். அவன் உடனே அந்த வெள்ளி சுரங்கத்தை எடுத்து அவன் கஷ்டத்தை தீர்த்துக்கிட்டானான். இன்னும் சில வருடங்கள் கழித்து இன்னும் சில பல பிரச்சனைகளோட அவன் வந்தானா சுவாமிஜியை பார்க்கறதுக்கு. அப்போ சுவாமிஜி சொன்னாராம், எனக்கு பின்னாடி தங்க சுரங்கம் இருக்குது, அதை எடுத்துகிட்டு போ அப்படின்னு சொன்னாராம். இவன் அந்த தங்க சுரங்கத்தை எடுத்துகிட்டு போய் கஷ்டத்தை தீர்த்துக்கிட்டானா. மறுபடியும் துன்பத்தோட அந்த சுவாமிஜியை பார்க்க வந்தானா. அப்போ சுவாமிஜி சொன்னாராம், எனக்கு பின்னாடி வைர சுரங்கம் ஒன்று இருக்குது, அதை சொல்லட்டுமா அப்படின்னு சொன்னாராம். அப்போது அவன் கேட்டானா, இவ்வளோ சுரங்கங்கள் இருக்குது, ஆனால் நீங்கள் அமைதியாக உட்காந்துருக்கீங்களே, நீங்கள் ஏன் அதெல்லாம் போய் நோண்டலை, இதெல்லாம் போய் ஏன் விற்கலை, நீங்கள் ஏன் இதெல்லாம் பண்ணலை, நீங்கள் ஏன் அமைதியாக ஒரு மரத்துக்கு கீழே உட்காந்துட்டு இருக்கீங்க, நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு அவன் கேட்டானா. அப்போது சுவாமிஜி சிரிச்சுட்டு சொன்னாராம், இப்போவாது உனக்கு இந்த அறிவு சிந்தனை வந்துச்சேப்பா, நமக்குள்ள ஒரு மிகப்பெரிய சுரங்கம் இருக்குது, அந்த சுரங்கத்துக்குள்ளே தான் நான் போயிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னாராம். அன்பர்களே, வாழ்க்கையில் நம்ம வெளி உலகத்தில் பல விஷயம் சாதிக்கலாம், ஆனால் அந்த சாதனைகள் நமக்குள்ளே இருக்கக்கூடிய நிம்மதியை கொடுக்காது. நிம்மதி வேணும்னா நமக்குள்ளே நம்ம பயணம் செய்யணும். நமக்குள்ளே இருக்கக்கூடிய சுரங்கத்தை நம்ம நோண்டி நமக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த ஆனந்தத்தை நம்ம கண்டுபிடிக்கணும். வெளியிலிருந்து வரக்கூடியது எதுவுமே நிரந்தரமான சந்தோஷம் கிடையாது. அந்த சந்தோஷம் கொஞ்ச நேரம் இருக்கும், போயிடும். அது உண்மையான சந்தோஷம் கிடையாது. அந்த சந்தோஷம் நமக்கு நிரந்தரமான ஒரு நிம்மதியும் கொடுக்காது. உண்மையான சந்தோஷம் நமக்குள்ளே இருக்கிறது. நமக்குள்ளே இருக்கக்கூடிய சந்தோஷத்தை, நமக்குள்ளே இருக்கக்கூடிய நிம்மதியை, நமக்குள்ளே இருக்கக்கூடிய திருப்தியை எப்படி கண்டுபிடிக்கிறது? அதுதான் ஆன்மீக பாதை. அதுதான் ஆன்மீகத்தினுடைய எல்லா பயிற்சியினுடைய நோக்கமும். அப்போதான் நம்ம ஆன்மா முழுமையடையும். உயிர் வணக்கம்.